ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. குரு வாழ்க குருவே துணை. இறையருளும் குருவருளும் காப்பாக அமையட்டும். வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நலமா? நாட்டில் பல விஷயம் நடந்துட்டுருக்கு, நம்ம பார்த்துட்டே இருக்கோம். நிறைய பேருக்கு கூட தோணும், மேடம் எக்கச்சக்க விஷயங்கள் மண்டையில் ஓடிட்டுருக்கு, இப்போ இதை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கூட ஒரு தோணல் இருக்கும் இல்லையா? ரொம்ப முக்கியமாக இதை தெரிஞ்சதுன்னா நம்ம பல நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த கவலை, ஸ்ட்ரெஸ், அப்புறம் இந்த தேவையில்லாத பயம் அப்படிங்கிற விஷயத்துலேருந்தெல்லாம் நம்ம கொஞ்சம் விலகி நிற்க முடியும். கொஞ்சம் தூரத்துலேருந்து நம்ம பார்த்துக்க முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு கட்டாயம் சில தெளிவுகள் வேணும். ஒரு பிறப்பு நடக்கிறது கொஞ்ச நாளைக்கு இருக்கும், இந்த உடலில் ஒரு லீஸ் பீரியட் மாதிரி முடியறது, இது டேக் ஆஃப் ஆகுது இந்த ஆத்மா, தென் யூ கோ டேக் அனதர் பர்த். இப்படியே தான் போயிட்டுருக்கு இல்லையா வாழ்க்கை. இப்போது இந்த ஜென்மத்துலேருந்து நம்ம கண்டினியூ ஆகிறோம் இல்லையா, அதாவது அடுத்த ஜென்மத்துக்கு போகிறோம் இல்லையா. அப்போ போகும்போது ஒரு சில விஷயங்களை நம்ம கொண்டுட்டு தான் போகிறோம். ஒன்று டெஃபினெட்லி மறக்க முடியாத விஷயம் வாசனை. அதான் நம்ம எப்பவும் சில பூர்வ ஜென்ம வாசனை அப்படியே இருக்கு பாரு அப்படின்னு சொல்கிறது இல்லையா. ஒரு சின்ன குழந்தை பகவத்கீதா ஃபுல்லாக சொல்கிறது, ஒரு சின்ன குழந்தை குரான் சொல்கிறது, ஒரு சின்ன குழந்தை பைபிளை படி. ஹவு டஸ் தட் ஹேப்பன்? போன ஜென்மத்தில் நம்ம போட்ட அந்த விதை, அந்த படிப்பு நம்மளோட மைண்டில் எங்கேயோ ஸ்டே ஆகிட்டே இருக்குது. தெர் இஸ் அ ஹியூஜ் ஸ்டோர் ஹவுஸ் இன் அவர் சிஸ்டம். அண்ட் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, பல 100 ஜென்மங்களோட விஷயங்களும் சேர்ந்து இருக்குது நம்மக்கிட்ட. அது மட்டும் இல்லை, இப்போ நம்மெல்லாம் லைப்ரரிக்கு போய் விஷயம்லாம் தேடுறோம் இல்லையா. அந்த மாதிரி யூனிவர்சல் லைப்ரரி, அந்த யூனிவர்சல் லைப்ரரி மொத்தமும் நம்மக்கிட்டையும் இருக்குது, நமக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் அப்படியே தெரியாது. ஸோ அதை நம்ம தட்டி அப்பப்போ எழுப்பணும். எப்படி எழுப்ப முடியும்? அதுக்கு தான் நல்ல வழியில் போகணும், நல்லதை நினைக்கணும், நல்லதே பேசணும், நல்லதே பார்க்கணும், நல்ல சகவாசம் கூட இருக்கணும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இன்றைக்கி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சில விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். இப்போ நான் சொன்னேன் இந்த பூர்வ ஜென்ம வாசனை இல்லையா. இந்த பூர்வ ஜென்ம வாசனை நல்லதும் கூடவே வரும், கெட்டதும் கூடவே வரும். நம்ம எதனால் பிறக்கிறோம் நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி பார்த்துட்டோம். என்ன? காம, குரோத, மோக, லோப, மதம், மத்சரியம். இந்த 6 குணாதிசயங்கள் நமக்குள்ள நிறைய இருக்குது. எப்படி பஞ்ச பிராணம், பஞ்சேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள்லாம் நம்ம கூட இருக்கோ, அந்த மாதிரி பூர்வ ஜென்ம வாசனை அது கூட கூட்டிகிட்டு வந்த இந்த ஹேபிட்ஸ் இதெல்லாம் நம்ம கூடவே இருக்குது, கூடவே பிறந்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா. அதுதான். அப்போது இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். வலுக்கட்டாயமாக we have to put a full stop. இல்லைன்னா கமான்னு போயிட்டுருக்கும். இல்லை டாட் டு பி கண்டினியூட் அப்படி வரும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தேட் வி வாண்ட் டு புட் அ ஸ்டாப். போகிறோம்ப்பா, ஐயோ எனக்கு இந்த ஹேபிட், இப்போது என் மனசுக்கு நான் ரொம்ப கஞ்சம், எனக்கு கொடுக்கவே மனசு இல்லை அப்படின்னா எனக்கு தெரியும் தானே. ரொம்ப கோபம் வருது, கொடூரமாக பிஹேவ் பண்ணுறேன், அடுத்தவங்களை காயப்படுத்திகிட்டே இருக்கேன், என் வார்த்தைகளாலேயே எல்லாரையும் கொன்னுடுறேன், இப்படின்னு இந்த பல விஷயங்கள் இருக்குது வச்சுக்கோங்களேன். ஒருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு குணாதிசயம் அதிகமாக இருக்கும், ஒருத்தர்கிட்ட கம்மியாக இருக்கும். இப்போது நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் கூட இருக்குது, கேட்பாங்க நம்ம பிறப்புக்கும் நம்ம கேரக்டர், அப்புறம் ஒன்றும் இல்லைங்க, இந்த தொழிலேருந்து எல்லாமே, இந்த ஸ்கின் கலர்லேருந்து கேரக்டர், கர்மா, குட் பேட், எவ்ரிதிங் கம்ஸ் வித் அஸ். ஸோ இன்றைக்கி நமக்கு ஒரு சில விஷயங்கள் தானாக நடக்குதுன்னா ஏற்கனவே நான் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். போன ஜென்மத்தில், முன்னாடி ஜென்மத்தில், அதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் அப்படிங்கிற மாதிரி இதுக்காகவே உழைச்சிருக்கணும். இல்லைன்னா இப்போ மீன்ஸ் நானும் உங்களை மாதிரி ஐ எம் ஆல்சோ இன் அ ஃபேமிலி லைஃப். அந்த ஃபேமிலி லைஃப்பில் இருந்து இதையும் கண்டினியூ பண்ணும்போது டெஃபினெட்லி there is a reason and there is a cause and effect இல்லாமல் எதுவுமே நடக்கிறது இல்லை இல்லையா. ஸோ டெஃபினட்டாக முன் ஜென்மத்துலேருந்தே நான் இதுக்கு ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இல்லைன்னா கல்யாணம் ஆகிட்டு 15 வருஷமாக 12 வருஷமாக படிப்பு அப்படியே கண்டினியூவேஷன் வித் லெக்சர்ஸ் இதுலேயே அப்படியே ஊறணுன்னாக்கா மஸ்ட் ஹவ் இன்வெஸ்டட். அதை தான் நான் சொல்கிறேன். நம்ம இந்த ஜென்மத்தில் என்ன பண்ணுறோமோ
அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம கர்மா. இப்போ இந்த சுவாமி விவேகானந்தாவோட புக்கு நம்ம ஏன் பார்க்க போகிறோம், இதனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரியணும் இல்லையா? இப்போ நான் ஒரு பிக்சர் போடுறேன். இப்படி நம்மளை படைக்கும்போது இறைவன் வெறும் ஒரு ஜோதி ரூபத்தில் நம்மளெல்லாம் படைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவோம், இந்த யூனிவர்ஸ் எல்லாம் எப்படி வளர்ந்துருக்கும், இந்த வேர்ல்டு எப்படி இப்படி டெவலப் ஆகிருக்கும், இவால்வ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஆத்மா பயணம் செய்வதற்கு ஒரு சரீரம் வேண்டும் இல்லையா? அதுதான் இந்த ஸ்தூல சரீரம். இன்னும் பகவத்கீதையிலலாம் இன்னும் நிறைய சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம்லாம் இருக்குது தெரியுமா? இந்த மேகம் போகிறது இல்லையா, அந்த மழை வருது இல்லையா, அந்த மழை துளியில் அந்த ஆத்மா கலந்து அந்த மண்ணில் போய் விழும். அந்த மண்ணில் போய் விழுந்து அந்த மண்ணில் விளையக்கூடிய அந்த அரிசியை சாப்பிட்றாரு ஒரு அப்பா ஒரு அம்மா சாப்பிட்றாங்க. ஸோ அந்த அப்பாவுக்கு விந்துவாக உள்ளே போய் இருக்கும், டெஸ்டிக்கல்ஸில் இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு ஜெஸ்டேஷன் பீரியட் அந்த ஆத்மாவுக்கு அங்கே இருக்கும். அப்புறம் அங்கேருந்து அம்மாவுடைய உடலுக்கு வராங்க. அதுக்கப்புறம் அந்த ஆத்மாவுக்கு ஒரு பிண்ட சரீரத்தில் உள்ளே இருக்காங்க. ஸோ இந்த பிண்டம் வளர வளர அதுக்கு ஒரு ஜீவன் வருது. அது வெளியில் வரும்போது ஜீவாத்மாவாக வெளியில் வராங்க. ஸோ இட்ஸ் a big ப்ராசஸ். ஒரு ஹியூமன் பீயிங்கிறது ரொம்ப பெரிய ப்ராசஸ். அண்ட் இந்த ப்ராசஸ் நமக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சதுன்னா ஆக்சுவலி லைஃப் இஸ் வெரி அமேசிங். நம்ம ஒரு விஷயத்தையும் அப்படியே ரசிக்கலாம். ஒவ்வொரு விஷயமும் இந்த ஆத்மா இந்த சரீரத்துக்கு வந்தப்புறம் there is so much of development happens. ஒரு குழந்தையா ஒரு ஜீவனா ஒரு குழந்தையா ஒரு ஜீவாத்மாவா வெளியில் வந்த பின்ன வரும்போதே சப்த சக்கரங்கள், பஞ்ச கோஷங்கள், பஞ்சேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், வாட் நாட், நவத்வாரங்கள் எல்லாம் ஒன்றொன்னா அப்படியே டெவலப் ஆகிட்டே வரும். அந்த மாதிரி டெவலப் ஆகிற டைமில் நம்ம ப்ரீவியஸ் ஜென்மத்தில் எங்கே விட்டோமோ, இப்போ நம்ம ஒரு ஸ்கூல், நான் இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோடில் எதுலேயோ சொல்லியிருக்கேன், ஐ டோன்ட் ரிமெம்பர் விச் ஒன். நம்ம எல்கேஜி யூகேஜி அப்படின்னு சொல்லி படிப்படியாக உயர்ந்து தான் 12th ஸ்டாண்டர்ட் அதுக்கப்புறம் டிகிரிக்கு போய் அதுக்கப்புறம் பிஜி பண்ணி அதுக்கப்புறம் இன்னும் படிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு ஆத்மாவோட ஜேர்னியும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லைஃப்லையா ஒன்றா படித்து இந்த காமக்ரோத மோகலோப மத மத்ஸ்யரமில் எந்த சப்ஜெக்ட் நம்ம பாஸ் ஆகிருப்போம்னு நமக்கு தெரியாது. இட்ஸ் ஆன் டாப் சீக்ரெட். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இப்படியே ஜென்மமாக எடுத்து வரோம். நமக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படியே இருக்கும் இந்த எண்ணெய் பதிவெல்லாம். ஸோ லைக் மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் மாதிரி ஒரு சில நேரங்களில் நமக்கு அப்படியே இந்த விஷயம் எனக்கு தெரியும் போல இருக்கே, இந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன் போல இருக்கே, இது பார்த்த மாதிரி இருக்கே, தேஜாவோ. ஸோ வி டூ தட் ரைட். எல்லாருக்கும் நடக்கும் இது. நம்ம எப்படி என்ன பண்ணுறோன்னா, எங்கே தப்பு பண்ணுறோன்னா, நமக்கு என்ன சொல்கிறது, யாரையாவது குற்றம் சொல்லிட்டு யார் மேலேயாவது ஏதாவது பழி போடுறதுன்னா அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆகிடுறது நமக்கு அப்படின்னு நான் ஜென்ரலைஸ் பண்ணுறது. நம்ம மனசுக்கு, மைண்டுக்கு, இந்த மைண்டு அப்படி ஒரு குரங்கு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். புட்டபர்த்தி பாபா சொல்லுவார் ரொம்ப அழகாக, இந்த மனசு கோத்தி குரங்கு. ஸோ இதுக்கு எப்பவும் அது கையில் எதையாவது கொடுத்து அப்படி வச்சுட்டு இருந்தா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னால் அது நோண்டிகிட்டே இருக்கணும். அப்போ அது ஒரு இடத்துல இருக்கும். ஒன்ஸ் அந்த வேலை முடிஞ்சு தூக்கி போட்டாச்சுன்னா அது சுற்றி ஓட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் ரமண பகவான் சொல்வார், ஒரு குரங்கு ஆசிரமத்துக்குள்ளே வந்துடும். ஒரு நிமிஷம் இவர் பார்ப்பார், அப்படியே அது எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு எழுந்து ஓட ஆரம்பிச்சிடும். அப்போ பகவான் கேட்பார், இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கக்கூடாதா, அதுக்குள்ளே உன்னோட புத்திக்கு வந்தாச்சா ஓடணுமா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பில் எவ்ரிதிங் இஸ் ஆல்ரெடி ஹேப்பன்ட். என்னெல்லாம் ஆச்சோ அதை நம்ம கண்டினியூ பண்ணிட்டு தான் வரும். வெறுப்பு அப்படிங்கிற உணர்ச்சியெல்லாம் நம்ம தாண்டி போகணுன்னா அதுக்கு ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தே ஆகணும். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஜென்ம ஜென்மமாக அந்த வாசனையை கொண்டு வந்துட்டே இருக்கும். இன்னமும் கொஞ்சம் கூட அந்த ஷோல்டர் பேக்கில் ஐட்டம்ஸ் தூக்கிட்டு போகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். ஸோ அப்படி சேர்த்துக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, we add to our problems, issues. ஸோ அப்போ அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வருது? ஸோ அதுக்கு நமக்கு அவசியம் தேவை என்னென்னா ஞானம் அப்படிங்கிறது ஒன்று கட்டாயம் வேணும்.
அந்த ஞானம் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும். ஸோ அதை காப்பாற்றணுன்னா we have to like go and learn. எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம படிக்கணும், ஒரு இடம் நமக்கு சில வைப்ரேஷன் வந்து செட் ஆகும், அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசு வந்து அந்த குரல் கேட்கும்போது அடங்கிடும். அப்புறம் வந்து என்றைக்கும் நம்ம ரிஷி மூலம் அப்படின்ட்டுலாம் இருக்குது. ரிஷிகள் முனிகள் அவங்கெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்து நமக்காக நிறைய உழைச்சி நிறைய கண்டுபிடிச்ச மந்திரங்களாகட்டும் சித்தர்களெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ என்றைக்கும் அந்த நன்றி உணர்வோடு எது படிக்கும்போதும் நன்றி உணர்வோடு படிக்கணும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சாப்டரும் நான் ஃபுல்லாக படிச்சுடுவேன். இங்கிலீஷில் படிச்சுட்டு அதோட க்ரீம் அதோட எசன்ஸ் என்ன அந்த சாப்டரில் சொல்லி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட இந்த புக்கோட அத்வைத ஆஷ்ரமாவில் அந்த புக்கோட ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்தே we are going to start. ரொம்ப ரொம்ப யூனோ போக போக லைக் நமக்கே ஃபஸ்ட்டு வந்து நம்ம நினைக்கக்கூடாது, லைக் எப்போவுமே ஒரு பயம் இருக்கும். புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கும் போது மனசு வந்து என்ன பண்ணணும்னா ப்ரொட்டெஸ்ட் பண்ணும். இட் வில் சே ஐயோ, ரெசிஸ்ட் பண்ணும், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இது வேண்டாம், நம்ம எதாவது பிக்சர் பார்க்கலாம், இல்லை ஜோக்ஸ் பார்க்கலாம், இல்லை அரசியலில் ஏதாவது டிபேட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சொல்லுவோம் இல்லை இல்லை ஐ வாண்ட் டு வாட்ச் திஸ் ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் பண்ணணும். தியானம் எப்படி பண்ணுறதுக்கு ட்ரைனிங் பண்ணுறோமோ, சாண்டிங் எப்படி ட்ரைனிங் பண்ணுறோமோ, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கேட்குறதுக்கு ஸ்ரவணம் இதுக்கும் நம்ம மைண்டுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணணும். இப்போ நான்லாம் வந்து எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கேன்னா எங்கள் அம்மாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். சின்ன வயசுலேருந்து அந்த வயத்தில் இருக்கும்போதேலேருந்தே உபன்யாசம் கேட்டு 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 வீட்டுக்கு வந்தாச்சுன்னா பாட்டிக்கிட்ட குருவாயூரப்பன் கதை தான் உட்காந்து கேட்குறது. ஸோ இந்த மாதிரி கேட்டு வளர்ந்ததால் நமக்கு அந்த நேச்சுரலாகவே பை பர்த் பகவானோட அருள் குருவோட அருள் நமக்கு அப்பா அம்மாவோட பிளெஸ்ஸிங்கில் அது அப்படியே வந்துடுது. அத்வைத்த ஆஷ்ரமா அவங்களுக்கு வந்து நான் லெட்டர் போட்டேன், இந்த மாதிரி ஐ வுட் லைக் டு டூ திஸ். இந்த மாதிரி தமிழில் எனக்கு இங்கிலீஷே தெரியாமல் எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். ஆனால் எனக்கு சுவாமிஜி சொல்கிறது, தட் இஸ் சுவாமி விவேகானந்தா சொல்கிறதெல்லாம் எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கு. ஐ மீன் அத்வைத்தா அப்படிங்கிறது, அந்த அத்வைத்தா ஃபிலாசபி அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படியெல்லாம் நினச்சிட்டு நம்ம படிக்கிறதில்ல, நம்ம ஒதுங்கி போய்டும். தட் இன்க்ளூட்ஸ் மீ ஆல்சோ. இட் ஹஸ் டேக்கன் மீ செவரல் இயர்ஸ் டு ரீச் ஹியர். சும்மா அப்படி இன்றைக்கி படித்து அப்படிலாம் இல்லை. உங்கள் கூட சேர்ந்து நானும் படித்து கற்றுண்டு உங்களுக்கு சொல்லி நானும் கற்றுக்கிறேன். ஓகே, ஸோ வித் தேட் என்ன பண்ணுவேன்னா நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை இந்த காலத்தில் எப்படி புரிஞ்சுக்கலாம் லேட்டஸ்ட் விஷயங்களோட சேர்த்து சொல்லும்போது நம்ம மனசுக்கு அது ஈஸியாக புரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி புரிகிற மாதிரி உங்களுக்கு எடுத்து ஒரு சாப்டராக சொல்ல போகிறேன். ஸோ அடுத்த எபிசோட்லேருந்து நம்ம பார்க்கலாம். என்னால் எப்போல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ண முடியலையோ, லைக் இதை உட்காந்து படித்து வீடியோ பண்ணி அதெல்லாம் பண்ண முடியலன்னா நான் வந்து ஏதாவது ஷார்ட் ஸ்பீச்சஸ் தரேன். எப்போல்லாம் முடியுமோ ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம் இப்போலேருந்து. ஓகே, பிகாஸ் இது வந்து என்னோடய லைஃப்பில் ரொம்ப பெரிய ஆப்ஜெக்டிவ், பெரிய ப்ராஜெக்டாக நினச்சி நான் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா ஐ டெடிகேட்டட் மை ஹோல் லைஃப் ஃபார் ஆல் திஸ். மெயின் ரீசன் வந்து வருங்கால சந்ததியர், வருங்கால குழந்தைகளுக்கு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ரொம்ப நல்லா எடுத்து சொன்னால் டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா கிறிஸ்டல் யுகத்தில் பிறக்கிறவங்க, அக்வேரியன் ஏஜ். ஸோ சில்ட்ரன் வில் பி வெரி வெரி ஸ்மார்ட் அண்ட் ஷார்ப். அவங்களுக்கு கரெக்டாக எடுத்து சொல்லி கொடுத்துட்டா போகிறோம், தே வில் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஒரு பக்கம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது, இன்னொரு பக்கம் இப்படியும் போகிறாங்க. ஸோ இப்படி போகிற இந்த குழந்தைகளையாவதும் கூட்டிகிட்டு வரணுங்கிறது வந்து என்னோடய லைஃப்பில் பிக்கெஸ்ட் ஆம்பிஷன். அந்த இறை அருளும் குரு அருளும்னால இது எல்லாமே லாங் வீடியோஸ் தான் இருக்கும், நோ ஷார்ட் வீடியோஸ். இது வந்து 1/2 an hour ஆச்சு இல்லை 1 hour ஆச்சு ஒரு சாப்டர் முடிக்கணும்னா தயவு செய்து நீங்கள் இன்றைக்கி டேட்டா பேக் ஆன் பண்ணுறீங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் உங்களால் பார்க்க முடிஞ்சது, நோ ப்ராப்ளம். ஷட் டவுன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே எப்போ டைம் கிடைக்கிறதோ திருப்பியும் அதே வீடியோவுக்கு போயிட்டு நீங்கள் வந்து டச் பண்ணிங்கன்னா எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து கேட்கலாம். தட் இஸ் ஹவ் ஐ லிசன் டு லாங் லெக்சர்ஸ். ஃபுல்லாக கேட்பேன். நான் கேப் இருந்தாலும் விட்டு எங்கே விட்டோமோ அங்கே போய் கேட்பேன். சம்டைம் ஒரு சிலது திருப்பி கேட்க வேண்டி வரும், திருப்பி போய் பேக் அடித்து கேட்டு திருப்பி வந்து அங்கேருந்தே கண்டினியூ பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் பண்ணலாம். ஐம் கிவிங் யூ சஜஷன்ஸ் அண்ட் ஐடியாஸ். நீங்கள் யார் பார்க்குறீங்களோ விட்டீங்களோ நம்ம எல்லாமே லாங் வீடியோஸ் தான் இருக்க போகிறது. ஏன்னா தீஸ் ஆர் ஆல் வெரி 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 இம்பார்ட்டண்ட்
டாபிக்ஸ். இதில் வந்து நான் சுருக்கப்படுத்தி எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இது நம்ம அப்பேற்பட்ட மகான், ஒரு பெரிய குரு, அவர் வந்து சொல்லியிருக்கிறத நம்ம பேசுகிறதுக்கே எந்த ஜென்மத்தில் எப்போ செஞ்ச புண்ணியமோ நம்ம அது பேசுகிறதுக்கு அருள் கிடச்சிருக்கு. அதுவும் அத்வைதா ஆஷ்ரமா, தே ஆர் ஸோ ஸ்வீட் ஆஃப் தெம். நீங்கள் வந்து அத்வைதா ஆஷ்ரமா ஸ்டார்டிங் இது மட்டும் போட்டுட்டு கண்டினியூ பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். உங்கள் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. So with official permission from Advaita Ashrama, so we will be seeing life and teachings of Swami Vivekananda from now on. And தயவு செய்து நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் கொடுத்துக்கோங்க. வீக்லி ஒரே ஒரு வீடியோ தான், நிறையெல்லாம் இல்லை. ஏன்னா எனக்கு மற்ற சேனலில் எது போட முடியலனாலும் ஐ வாண்ட் டு கண்டினியூ இன் திஸ் சேனல், இன் திஸ் சாப்டர். ஏன்னா இது வந்து 9 வால்யூம்ஸ் இருக்குது, எல்லாருக்கும் யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுனால. நான் போயிட்ட அப்புறமும் சுவாமி வில் பி லிவிங் இந்த குரு கட்டாக்ஷால. இந்த டீச்சிங் மூலமாக சுவாமிஜியோட டீச்சிங் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், ஒழிச்சிட்டே இருக்கும். உலகத்தில் ஏதாவது மூலையில் யாராவது ஒருத்தர் கேட்பீங்க. இங்கிலீஷில் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க. தமிழில் எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் கம்மி. ஏன்னா இட்ஸ் அ வெரி வெரி பிக் டாஸ்க். நான் சொல்கிறேன் இல்லையா, லைஃப்பில் என்னோடய பிக்கெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் டைம் இஸ் திஸ் ப்ராஜெக்ட். இது வந்து நான் ரொம்ப சின்சியராக எடுத்து பண்ணுறதுனால கட்டாயம் உங்கள் எல்லாரோட லைக் மறக்காதீங்க. உங்கள் லைக் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேறு நான் எங்கேயும் இதை விட்டால் நான் எதுலேயுமே இல்லை. முன்னாடி எஃபிலேயே தான் இருந்தேன், இப்போ அதுவும் கிடையாது. நோ ட்விட்டர், நோ இன்ஸ்டா, நோ எஃபி, நத்திங். ஸோ இந்த லிங்க் பிடிச்சதுன்னா இந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லிங்க்லலாம், உங்கள் இன்ஸ்டா, உங்கள் இதிலெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க, எஃபிலெல்லாம். ஸோ தட் லாட் ஆஃப் பீப்புள் கேன் பெனிஃபிட். ஒரே எண்ணம் தான், எல்லோரும் நல்லா இருக்கணும். ஒரே ஒரு ஆத்மார்த்தமான ஒரு எண்ணம். என்றென்றும் குருவடி சரணம், திருவடி சரணம். நன்றி, வணக்கம்.